வணக்கம், ஹலோ, வெல்கம் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரவா லட்டு ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடாய் ஹீட் ஆகட்டும். கீ கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குயிக்காக சிம்பிளாக ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை கூடவே ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். மினிமம் ஒரு 4 மினிட்ஸ் வீடியோவாவது பார்த்து நீங்கள் சப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இல்லைனா உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் வேல்யூபுளான கமெண்ட்ஸும் சப்பும் எல்லாமே ஸ்பேமில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் இது. பாருங்கள், அதே நெய்யில் இப்போது நான் 1 கப் ரவையை ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பவுடராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது முந்திரி திராட்சையும் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதே மிக்சரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ரவை எவ்வளோ ஆட் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையும் ஆட் செஞ்சுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் ஆட் செஞ்சு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் 1 கப் ரவை ஆட் செஞ்சிங்கன்னா 1 கப் சர்க்கரை ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நெய் கொஞ்சமாக ஆட் செஞ்சுருக்கேன். பால் கொஞ்சமாக தெளித்து நம்ம பால்ஸாக பிடிச்சிக்கலாம் ரவா லட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் தெளித்து நீங்கள் ரவா லட்டு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1 கப் ரவையில் 18 ரவா லட்டுஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபிலேயே உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.